என்ன பீஃப் சுக்கா போர்க் ஃப்ரைன்னு ஒரு புடி பிடிக்கிறீங்களா? கரெக்டு தான். பட் புரோட்டீனோட சேர்த்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீ மெம்பர்ஷிப்பும் வருது. அது பேர் தான் சிஸ்டி சர்க்கோசிஸ். ஹே, நான் டாக்டர் அரவிந்தன், அரவிந்த் ஹாஸ்பிட்டல் துறையூர். வாங்க இன்றைக்கி இதை பற்றி வீடியோவில் பார்ப்போம். இந்த நாடாப்புழு கறியை நீங்கள் ஒழுங்காக சமைக்கலனா உங்கள் வயிற்றுக்குள்ளே ஹனிமூன் கொண்டாடி முட்டையை போட்டு ஒரு குட்டி சாம்ராஜ்யத்தை உருவாக்கிடும். இருங்க, இன்னும் மேட்ருக்கே வரல. இந்த நாடாப்புழு வயிற்றில் இருந்தால் பரவாயில்ல, இது வயிற்றில் இருந்து ரத்தத்தில் நீந்தி போய் நேராக மெயின் சுவிட்ச் இருக்கிற மூளைக்கு போயிடும். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு நமக்கு வலிப்பு கொடுக்கும். அப்போ தான் நமக்கு பல்ப் எரியும். அதாவது இந்த நாடாப்புழு நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிறவர்களும் உங்களுக்கு வயிறு வலி, குமட்டல், உடல் எடை குறையிறது இதையெல்லாம் ஏற்படுத்தும். அதிலிருந்து ரத்தத்துக்கு பரவுனதுக்கப்புறம் உங்கள் தோலுக்கு அடியில் ரத்தம் போகிற இடத்துல ஒரு சின்ன புழுவாக வளர ஆரம்பிக்கும். வளரையில் சின்ன வலி இல்லாத கட்டி மாதிரியே தெரியும். அப்போ கூட நம்மளால் இது என்ன கட்டின்னு கண்டுபிடிச்சி கரெக்டான வைத்தியத்தை கொடுக்க முடியாது. அங்கேருந்து மூளைக்கு ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் நியூரோசிஸ்டி சர்க்கோசிஸுங்கிற ஒரு தொந்தரவு ஏற்படுத்தும். அப்போ தான் உங்களுக்கு வலிப்பு வெளிப்படும். இது ஆரம்ப கட்டமாக இருந்தால் நம்ம மருந்து மாத்திரையை கொடுத்து சரி பண்ணிடலாம். அல்லது லேட்டாக தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா உயிரிழப்பு கூட ஏற்படலாம். அதுக்காக உங்களை பயன்படுத்தி கறியே சாப்பிட வேணான்னு சொல்ல, நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவு கடையில் வாங்கி சாப்பிடாம பீஃபோ போர்க்கோ நீங்கள் வீட்டிலேயே சமைச்சு வீட்லேயுமே நல்லபடியாக சமைக்க சொல்லி சாப்பிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருந்ததுன்னா உங்கள் மீட்டில் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.